படம் என்ட்ரு ஆகிறாரு. படத்துக்கு மியூசிக் டைரக்டராக என்ட்ரு ஆகிறாரு. இப்போ அவர் ஜிகே வெங்கடேஷ்கிட்ட கிட்டாரிஸ்டாக கம்போசிங் கிட்டாரிஸ்டாக இருந்தார். ஸோ இவருங்க படங்கள் பிஸியானோடனே படங்கள்லாம் பிஸியானோடனே அந்த இடத்துக்கு வேம்பே கிட்டார் ரிதம் கிட்டார் வாசிக்கிறதுக்கு ஜிகே வெங்கடேஷாருக்கு ஆள் வேணும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்னு மியூசிஷியன்ஸ் கோஆர்டினேட்டர், மியூசிக் இன்சார்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ கோஆர்டினேட்டர் அவர் என்ன பண்ணார், டே என்னடா நீ கிட்டார் வாசிப்பேடா, இது வேம்பே கிட்டார் வாசிப்பேயா, அண்ணன் வெங்கடேஷனுக்கு வரையா அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம், சூப்பராக வாசிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அவரோட அப்படி ஜிகே வெங்கடேஷ் ஆகட்டும், அவர் டியூனுக்கு கம்போசிங்க்கு எல்லாத்துக்கும் சாருக்கு அங்கே மியூசிக் டைரக்டர் ஆனோடனே அந்த இடத்துக்கு நான் வரேன். அந்த நானும் சாரும் சேர்ந்து ஒரு ஒரு சாங் ஒன்று வாசிருக்கோம் 2 பேரும். வேம்பே கிட்டார் அவர் ஃபஸ்ட்டு கிட்டார், நான் செகண்ட் கிட்டார். ஒரு சாங் ஒன்று, அந்த சாங் நானும் சாரதா ஸ்டுடியோவில். ஸோ அவருக்கு வாசிக்க ஆரம்பித்த உடனே அப்புறம் ஜிகே வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் ரெக்கார்டிங்க்கு தேவைப்பட்டது. அப்போ யாரும் இல்லை. அப்போ ஸ்ரீனிவாசன் சொல்கிறேன், நான் வாசிப்பேன் பேஸ் கிட்டார் அப்படின்னா, சரி நீ வாசிக்க நான் வாசி அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபா பேமெண்ட் அப்போ ரெக்கார்டிங்க்கு. ஸோ நான் ஓகே ஆயிடுச்சு சாங் பிரசாத் ஸ்டுடியோவில். ஓகே ஆனவுடனே அப்போ சாருக்கு வசந்த் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட், வசந்த் குமார், ஆண்ட்ரூ, விஜய் மேனுவல் இவங்கெல்லாம் பேஸ் கிட்டார் வாசிப்பாங்க. இப்போ வசந்த் ரொம்ப பிஸியாக இருந்தார். வசந்த் தான் அடிக்கடி பேஸ் கிட்டார் வாசிப்பார் சாருக்கு. வசந்த் சங்கர் கணேஷ் அப்போ அவங்க பீக்கில் இருந்தான், பீக் பீரியட். இவர் என்ன பண்ணுவார், வசந்த் ஒரு 4 ரெக்கார்டிங் ஒத்துட்டு 4 பிளேயர்ஸ் அனுப்பிச்சிடுவார். அதில் நான் ஒரு பிளேயர், நான், ஆண்ட்ரூஸ், ஆடம், இந்த மாதிரி இவர் ஒருத்தர், மொத்தம் 4 பேர். 4 ரெக்கார்டிங் வந்துட்டு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அப்படி என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு சார் ரெக்கார்டிங்க்கு சொல்லிவிட்டார். நான் சசி அனுப்பிச்சிட்டு யாரும் ஸ்ரீனிவாசன்ட்டு சொல்லிட்டாப்புல. அப்போ நான் அங்கே பேஸ் கிட்டார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்கார சார் பார்க்குறேன். நீ என்னடா அங்கே உட்காந்து, அவன் தான்ப்பா பேஸ் கிட்டார் வாசிக்கிறா, நீ வேறு அண்ணனுக்கு போய் வாசிட்டா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் நல்லா வாசிப்பாப்பேன். இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நோட்ஸ் கொடுத்தாங்க, எல்லா கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எழுதி நானே வாச கொஞ்சம் அன்னைக்கு ரெக்கார்டிங்க்கு ஓகே. இது கண்டினியூஸாக அப்படியே மாறி ஒவ்வொரு கேப்பில் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் பேஸ் கிட்டாரிஸ்டாக ரிஜிஸ்டர் ஆகிட்டேன். உடனே அப்புறம் பிரியான்னு ஒரு படம் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டில் ஒரு சேஸ், ஏவிஎம் ஆர்ஆரில் ரெக்கார்டிங். அப்போ இவர் வசந்த் பயங்கர பிஸியாக இருந்த உடனே அவர் கண்டினியூஸாக வர முடியலன்னா இவர் கொஞ்சம் படங்கள் நிறையா வந்தோடனே இவரும் பிஸி ஆகிட்டார் சாரும். ஸோ ரெகுலர் வர சொல்லுவோம், இல்லாட்டி உடனே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போருந்தே எனக்கு நான் ரெகுலராக சார் ரெக்கார்டிங் எல்லாத்துலேயுமே வாசிக்க ஆரம்பித்து ஃபுல்லாக ஒரு பேசிஸ்டாக நான் உருவாக்கிட்டேன். சார் தான் உருவாக்குனார். ஸோ என்னுடைய பேஸ் கிட்டாரிஸ்டாக ஒரு இசைப்பயணம் சாரோட இந்த மாதிரி ஆரம்பித்தது. ரெகுலராக டெய்லி ரெக்கார்டிங். என்னோடய என்ட்ரிக்கு அப்புறமே பேஸ் கிட்டார், பேஸ் பேட்டர்னுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிது. சார் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பேஸ் கிட்டாரிஸ்ட் பேஸ் கிட்டார் ஒரு கிளப் சாங்கில் வரும், இல்லை வெஸ்டர்ன் ஃப்ரேஸ் மாதிரி எதனாவது வந்தால் ஒரு பிஜிஎம்மில் அந்த மாதிரி இடங்களில் தான் வரும். ஆனால் சார் வந்ததுக்கப்புறம் தான் தபலா, டோலக், எத்னிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாத்தோடையும் சேர்ந்து வாசிக்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதில் ஒரு பாட்டு, அதில் சிங்கிங் பேஸ் மாதிரி வரும். பேசிட்டாக ஃப்ளூட் மாதிரி ஏறக்குறைய
ஃப்ளூட் வரும். அது கூட வந்து பேஸ் எனக்கு இன்னைக்கு கேட்டாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சவுண்டு. அதுக்கப்புறம் அப்படியே வயலன்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஃப்ளூட்டோட சேர்த்து அது எனக்கு இன்னைக்கு கேட்டாலும் அதை கேட்ட உடனே ஒரு ரிலீஃப் வரும் மைண்டில். ஸோ அந்த மாதிரி நிறையா பாடல்கள். அப்புறம் கொடியிலே மல்லிகைப்பூ, சின்ன சின்ன வண்ணக்குயில், அந்த சாங்கு இதெல்லாம் பேசிட்டார்ன்றத உலகத்துக்கு நான் வாசன்றதை எடுத்து சொல்கிற சாங்ஸு. நான் சார்ட்டை வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த பேஸ் பேட்டனுக்கும் பேஸ் கிட்டாருக்கும் ஒரு மரியாதை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ப்ரோக்ராமில் வாசிக்கிறதுக்கு ஒரு 1000 பேஸ் கிட்டாரிஸ்ட் தமிழ்நாட்டில் உருவானாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ராஜா சார். இன்னொரு சாங்கு சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, ஒன்லி பர்குஷன், பேஸ் கிட்டார் அண்ட் சிந்த் ஃப்ளூட் மட்டும் பேக்கிங். வேறு ரிதம் எதுவுமே இருக்காது. பல்லவியில் முக்கியமாக பல்லவியில் எதுவுமே இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காதல் ஓவியம், அந்த சாங்கு ஃபுல்லாக பேஸ் பேட்டர்ன், ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வாசி முடிச்சுட்டு அதை கேட்கும்போது ஆஹா இவ்வளோ அழகாக சவுண்ட் பண்ணிக்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.
தினம் ஆடி பாடலாம்.